ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆடுகள் எல்லாத்தையும் காட்டி காலையில் கொண்டு போயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஆடுகள் இருக்குது. இங்கே பாருங்க, ஜமுனா பார்க்கிங் போகுது. ஸோ சனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டாடுகளும் இருக்குது. ஃபேன்சி ஆடு குட்டிகள் மட்டும் நாட்டாடு குட்டிகளும் இருக்குது. இது எல்லாமே நம்ம 10 ஆடுகள் இருக்குது. அது எல்லாமே காட்டிலையும் பார்த்து கொண்டு போயிருக்கு. ஸோ இதை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துட்டு நம்ம கோழிகளை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்சி கோழி ஒரு 3 இருக்குது. கோல்டன் பிராமா, ஒயிட் பிராமா மற்றும் போலீஸ் கேப், அப்புறம் ஒரு நாட் பேடு ஒன்று இருக்குது. கடக்கநாத் சேவல் பெருசு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ திறந்து விட்டுருக்கோம். இதெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. எங்கோடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சட்டிப்பான கதவு இடத்துக்கு தான் வரும். அன்றைக்கி அந்த வர்ற மிச்சம் இருக்க அரிசிகள், தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அது வந்து அங்கிட்டு போயிட்டுரும். எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீசோனில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது குடிச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நம்மளோட போலீஸ் கேப் இருக்குது, கோல்டன் பிராமா இருக்குது, கடக்கநாத் இருக்குது. அப்படி எங்கிட்டு வந்தோம்னா இங்கே பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி இருக்குது. ஒரு 3-4 மாதமாக முட்டோடாமல் இருக்குது. என்ன காரணம்னு தெரியலை. ஓகே, ஸோ அப்படியே நம்ம செகண்ட் கேஜிக்கு வந்தோம்னா இதில் நம்ம 4 மாத கோழி கொஞ்சம் இருக்குது. அது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேடு இருக்குது. மற்ற எல்லாமே சேவல். இந்த வர்றது பார்த்தீங்கன்னா பிராமா சேவல் ஒன்று, மற்ற எல்லாம் கடக்கநாத் க்ராஸ் பண்ணி சேவல். ஓகே, அப்படியே நம்ம 3வது கேஜிலுக்கு வந்தோம்னா எனக்கு 8 கோழி குஞ்சு இருக்குது. இது லாஸ்ட்டாக குஞ்சு பொறிச்சு, அந்த ப்ரௌன் கலர் கோழி. அந்த குஞ்சு 8 குஞ்சு தான் பொறிச்சிச்சு, 13 முட்டை வச்சு. ஆனால் 8 குஞ்சும் ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஃபர்ஸ்ட் 7 to 8 டேஸ்க்கு ஸ்டார்டர்ஸ் கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே க்ரோவர் தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஒரு 4 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக க்ரோவர் தான் கொடுக்கும். அதனால் கோழி கொஞ்சம் இறப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த முறை ஒரு இறப்பு கூட இல்லை. முக்கியமான காரணம் இந்த ஃபீட் தான். நம்ம வேறு முறைக்கு தவிடு கொடுப்போம், இல்லாட்டி அரிசியை நுணுக்கி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது கோழி குஞ்சோட இறப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த முறை அதை கட்டுப்படுத்துறதுக்காக கோழி தீவனமே கொஞ்சம் அதிகமாக பரவாயில்லன்ட்டு கோழி தீவனமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வெளியே திறந்து விட்டுருக்காங்க. 5 கோழி குஞ்சு இருக்குது. ஸோ கோழி குஞ்சில் பெரிய கோழி 5 இருக்குது. இதுகளுக்கு இப்போ முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு நான் ஏற்கனவே ஃபீட் கொடுத்துட்டேன். இப்போ மிஞ்சி இருக்க சாப்பாடு நான் அப்படியே கொண்டு போயிட்டு அந்த 4 மாத கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஜிலுக்கு போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்க. அது பண்ணி ஓகே மக்களே, நம்ம சாப்பாடு வச்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு தண்ணி தான் முக்கியமாக வைக்கணும். அப்போ இந்த கோழி கூட்டில் உள்ள தண்ணி போட்டு எம்டியாக இருக்குது, அதையும் எடுத்துக்கிறேன். அது எடுத்துக்கிட்டு சின்ன கோழி குஞ்சு வச்சு கூட்டு இருக்குல்லையே, அதுலேயும் ஒரு கோழி வைக்கிற தண்ணி போத்தல் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். 2 போத்தலும் எடுத்துக்கிட்டு அது 2க்கும் தண்ணி நிரப்பிட்டு இதை கட்டிடலாம். ஸோ நீங்களும் கோழிக்கு தண்ணி வைக்கும்போது இது மாதிரி ட்ரிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். மற்ற பெரிய ட்ரிங்கர் வாங்க போனீங்கன்னா பிளாஸ்டிக்கில் உள்ளது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். இது பார்த்தீங்கன்னா அந்த முன்னுக்கு பிளாஸ்டிக் டொப்பு இருக்கு இல்லையா, அந்த டொப்பு மட்டும் தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரியாக இருக்கும். மற்றபடி சாஃப்ட் ட்ரிங்க் போத்தலை நம்ம போத்தலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது 2க்குமே தண்ணியை நிறச்சிக்கிறேன். இந்த வேலை தண்ணி நிறச்சிட்டு அதுக்கு போய்ட்டு கோழிக்கு வச்சு வந்துடலாம். வாங்க போயிட்டு இந்த வேலையை பண்ணலாம். மக்களே, நான் தண்ணி நிறைச்சி முடிச்சிங்கன்னு பாருங்கள். நமக்கு கீழே வச்சிருக்க தண்ணி இருக்குல்ல, அதை நம்மளோட எல்லா கோழியும் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கேப் இங்கே சைட்லேயே இருக்குது. அது இப்போ முட்டோட ஆரம்பிச்சிருச்சு. அந்த முட்டையை நம்ம ஏற்கனவே அடை வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சுகள் எப்படி வருது அப்படின்னு காட்டுறேன். ஏன்னா இந்த போலீஸ் கேப் நம்ம கடக்கநாத் சேவலோட தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி குஞ்சுகள் கிடைக்குதுன்ட்டு. அதுக்கு அடுத்து கோல்டன் பிராமா இருக்குது.
அது முட்டை ஓடுது. ஸோ அதில் முட்டையை நம்ம வந்து அடை வைக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஒயிட் பிராமா இருக்குது. ஒயிட் பிராமாவும் கடக்நாத்தும் க்ராஸ் பண்ண குஞ்சுகள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காடி போனால் உங்களுக்கு நான் மறுக்க ஒரு முறை அடுத்த வீடியோவில் க்ளோஸ் அப் காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ தண்ணி நிறைச்சாச்சு. தண்ணியை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து கூட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம். மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 மணி இருக்கும். ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜமுனாபாரி கிடா இருக்கு இல்லையா பெருசு. ஸோ அது வந்து மேய்ஞ்சிட்டு வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் இன்றைக்கி வந்து மேய்ஞ்சி வந்து பத்தாமல் 5:30 மணிக்கும் நம்மளோட அந்த வேலியில் உள்ள பூக்கள் எல்லாம் வேலிகளில் வந்து மல்பெரி பூ நாட்டியிருக்கும். ஸோ அதுகளை வந்து கடிச்சு திங்கிட்டு இருக்குது. வாங்க நம்ம கிட்ட போயிட்டு அதுக்கு கொஞ்சம் கொப்பு வந்து பணிச்சு கொடுக்கலாம். எப்படி திங்கிது அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் வயிறு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் அவ்வளோ கிட்ட எடுத்து போயிட்டு காட்டிங்க பாருங்கள். 2 சைடும் இப்படி குண்டாக இருக்குது. நல்லா தின்னுட்டு வயிறு வந்து உப்பிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அதுக்கு சாப்பாடு போதாமல் இருக்குது. இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட போயிட்டு மல்பெரி கொப்பு கொஞ்சம் கீழே பணிச்சு கொடுப்போம். நல்லா திங்கிட்டு. ஸோ மக்களே நம்மளோட வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போகிற இதை மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஓல்னு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியாக வரும். இது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரியாக வரும். ஓகே. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். ஓகே. ஸோ மறந்துடாதீங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன்.